இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் குடுக்கிற டார்ச்சர் தாங்க முடியாம நீயா இந்த வீட்டை விட்டு குப்பத்துக்கு ஓட போற இல்லையான்னு பாரு. பிரியாணி சாப்பிடும் போது ஒரு பீஸ் ஒண்ணு பல்லுல மாட்டிக்கிச்சு. பீஸ் மட்டும் மாட்டல சின்ன மாமா, இப்போ நீங்களும் மாட்டிக்கினீங்க. என்ன வளர்ற? உங்க செத்தப்பா ஏப்பத்தை கண்ட்ரோல் பண்ணும்போதே தெரியும் மூக்கு முட்டை தின்னுகிறாருன்னு. நான் மன்னிப்பு கேட்டாதானே தலைவரே சாப்பிட வருவாப்ல. அவரு சாப்பிட வரணும் தான் நான் மன்னிப்பே கேட்டேன். மூக்கு புடிய சாப்பிட்ட உங்க சொத்தப்பா இப்ப மூச்சு திணற சாப்பிட போறாரு. ஏய், என்ன நீ உன் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்க? சாப்பிடுங்க சின்ன மாமா. நீ பரிமாறினா நான் சாப்பிட்றோனா? அதெல்லாம் முடியாது. ஓ, அப்படிலாம் சொல்லக்கூடாது சின்ன மாமா. நீ இப்ப சாப்பிட்டுதான் ஆகணும். நான் தான் சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன்ல. உங்க கால்ல வேணா மாமா, ப்ளீஸ் சாப்பிடுங்களா. அது சாப்பிடுங்க சின்ன மாமா, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. ப்ளீஸ் சின்ன மாமா சாப்பிடுங்க சின்ன மாமா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பாரு அமல் பேபி. சித்தப்பா, என்ன சித்தப்பா? அதான் இவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. இப்பவும் நீங்க சாப்பிடலன்னா என்ன சித்தப்பா? இல்லப்பா, நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னேன். என்ன சின்ன மாமா, காலையில இருந்து நீங்க சாப்பிடல, அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? அது வயிறு என்னத்துக்கு ஆகுறது? அதானே அமல் பேபி, சின்ன மாமா இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டாரு. இந்த அமல் பேபி நீயே ஊட்டி விட்டுரு. எது ஊட்டி விடுதா? ஐயா சிச்சி, அதெல்லாம் வேண்டாம். நானே சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? சித்தப்பா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க எனக்கு எத்தனை வாட்டி ஊட்டி விட்டுருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன், நீங்க சாப்பிடணும். நான் ஊட்டி விட்டேன், என்ன தப்பு? ஏற்கனவே சாப்பிடாம ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு போல இது. இப்படியே விட்டா கூட்டின்னு போய் டிப்ஸ் ஏத்துற நிலைமை ஆயிடும். நான் நல்லா ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா தானே இருக்கேன். அதான் சொல்லிட்டாருல, நீ என்ன பாத்துனா இருக்கிற, உட்காரு ஊட்டி விடு. சித்தி, சாம்பார் கொஞ்சம் ஊத்துங்க. அக்கா, நீனாச்சும் ஊத்துக்கா. விடுங்க, யாருமே ஊத்த மாட்டேங்கிறீங்க. போதும் போதும். சித்தப்பா, காட்டுங்க. பிரபு, சீக்கிரம் வா. நாங்களும் எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்துட்டோம், போராடி பார்த்துட்டோம். இது விஷயமா எங்களுக்கு எந்த ஒரு சீக்கிரம் சீக்கிரம் வா. அங்க பாரு, நாங்க எங்களோட முயற்சிகளை பண்ணிக்கிட்டே டிவி பாருடா. எங்க முயற்சியோட பலனா ரசாயன தொழிற்சாலை இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிருச்சு. இந்த ஊர்ல கட்ட இருந்த ரசாயன ஃபேக்டரிய வேற ஒரு இடத்துக்கு மாத்தி கட்ட சொல்லி கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது உங்க போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நாங்க இல்ல. வேற யாரு? சத்யா 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 சத்யா. சத்யாவா? அவங்க யாரு? எங்க இருக்காங்க? சொன்னா நம்பவே மாட்டீங்க தம்பி. இந்த ஃபேக்டரிய கட்ட வந்தார்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர், அவருடைய பொண்டாட்டி தான்ப்பா அவங்க. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. அதான் சொன்னாரே, நம்ப மாட்டீங்கன்னு. அவங்க தான் இங்க ஒரு ஃபேக்டரி வரப்போகுது. அது வந்தா உங்க கிராமத்துக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்லி எங்களை போராட வச்சாங்க. அது மட்டும் இல்ல, கோர்ட்ல கேஸ் போட சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்க சொன்னதும் அவங்கதான்.
ஹஸ்பண்ட் கட்ட வந்த ஃபேக்டரிய ஊருக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் ஒய்ஃபை எதிர்த்து நிக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப கிரேட் தான். ஆமா ஆமா தம்பி, அந்த பொண்ணுக்கு எங்க ஊர்ல கோவிலே கட்டலாம். பாத்தீங்களா, என் மருமகளை ஆளாளுக்கு என்னென்னமோ சொன்னீங்கல்ல, பாருங்க அவளுக்கு கோயில் கூட கட்டுவாங்களாம். இந்த புண்ணியம்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. தமிழ்நாடே சத்யா சத்யான்னு உங்க பேரை தான் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி உங்க ஹஸ்பண்ட் எதிர்த்து இவ்ளோ பெரிய காரியத்தை உங்களால செய்ய முடிஞ்சது? ஐயோ, நான் என் புருஷனை எதிர்த்துலாம் எதுவும் பண்ணலங்க. அவரு சப்போர்ட்டோட தான் நான் பண்ணேன். அவர் சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் என்னால பண்ணிருக்கவே முடியாது. அப்படியா மேடம்? ம், ஆமா. என் பக்கத்துல இருந்த நியாயத்தை அவர் புரிஞ்சுக்கினாரு. அவருக்கு தான் முக்கியமா நன்றி சொல்லணும். நிச்சயமா. எங்க இருக்காரு அவரு? தோ சார், நீங்க சொல்லுங்க சார். சார், இவ்ளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இப்படி ஓரமா நிக்கிறீங்களே சார். கோடிக்கணக்குல ப்ராஃபிட் வர ப்ராஜெக்ட் இது. ஒரு பிசினஸ் மேனா உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நிஜ ஹீரோ சார். ஐயோ சாச்சா, ஏங்க இதுல எதுவுமே என்னோட கிரெடிட் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க மட்டும்தான். ஆக்சுவலி நான் எப்போதுமே பிசினஸ் மைண்டோட தான் இருப்பேன். ஆனா இவங்க எப்பவுமே எதிலையுமே சமூக அக்கறையோட தான் யோசிப்பாங்க, செய்வாங்க. அப்படிதான் இதுவும் நடந்துச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க மட்டும்தான். ஒரு ஊருக்கே பெரிய நல்லதை பண்ணிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் மாத்தி மாத்தி விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க. சூப்பர் கப்பிள் சார் நீங்க. பர்சனலா நான் உங்க 2 பேர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தேங்க்யூ மேடம்.